ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் செல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜில் வந்து ரித்திகா கார் வந்திருக்கு. ஸோ இந்த கார் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் பார்த்து அந்த அண்ணா வந்து நம்ம கேரேஜுக்கு கார் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்தப்போ வந்து நம்மளை பார்த்து பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் ஸோ நம்ம கார் வந்து இந்த கேரேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ முடிஞ்சாலும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சிருக்கோம். நம்ம அண்ணா வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஸோ நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாட்ட சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த காரோட என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா, ஸோ டிங்கர் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த டிங்கரிங் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதும் பாருங்கள். அண்ட் இந்த காரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ கார் சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த காரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம கேரேஜ்க்கு வந்த கார் இதுதான். ஸோ மாருதி ரித்திகா. இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரோட இந்த ரன்னிங் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரன்னிங் பீஸ் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அந்த பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. அண்ட் இந்த டோர்லேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு. இந்த டோரெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. ஸோ இந்த டோர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கோடுங்க இருக்குன்னு. அண்ட் இந்த கோடும் இந்த இடத்துலையும் பாருங்கள் இங்கே ஒரு டென்ட் இருக்குது. அண்ட் இந்த டென்ட் வரைக்கும் இந்த டாப்பில் இந்த ஒரு சின்ன ஒரு டென்ட் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த காரில் எங்கெங்கே டென்ட் இருக்குது, என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கார் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த டிங்கர் ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்காக புதுசாக வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இப்போ டிங்கரிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இந்த டிங்கர் ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டென்ட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த டென்ட்டான இடத்துல வந்து இந்த கிரைனிங் பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த எந்த இடத்துல பள்ளம் இருக்கோ ஸோ அந்த மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டென்ட் ஃப்ளோர்னும், ஸோ அந்த டென்ட் ஃப்ளோரில் வந்து அந்த பள்ளத்தெல்லாம் சரி பண்ண போகிறோம். அண்ட் இந்த காரில் வந்து இந்த அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த காரில் எங்கெங்கே டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கிரைனிங் பிடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், இப்போ கிரைனிங் பிடிச்சாச்சு. இப்போ இந்த டென்ட் மிஷின் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் இது. அந்த பள்ளத்தை வந்து இப்போ நம்ம அண்ணா வந்து அந்த டென்ட் மிஷினால் ஸோ வெளியே எடுத்துக்கிறாங்க அந்த டென்ட்டு. இப்போ இந்த கார் ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த ஒன் சைடு வந்து நம்ம டிங்கர் அண்ணா இந்த டிங்கர் ஒர்க் பண்ணின்னுக்குறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு சின்னதாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா இன்னும் இந்த இடத்துல ஒர்க் இன்னும் எடுக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா டோரில் வந்து டென்ட் இருக்குது, ரன்னிங் பீஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் இந்த இடத்துல வந்து இந்த டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சிருக்கேன். ஸோ இந்த இந்த பீஸ் ஒன்று இருக்குது. இதுவும் இப்போது சரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் டென்ட்டாக இருந்துச்சு இந்த லைனு. ஸோ அந்த லைன் எல்லாம் எடுத்தாச்சு இப்போது. அவ்வளோ இந்த இடத்துல வந்து டிங்கர் ஒர்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் இருக்குது லெஃப்ட் சைடு. ஸோ இந்த ரன்னிங் பீஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ லெஃப்ட் சைடு தான் கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எது இருக்குன்னா, ஸோ இந்த டோரில் பாருங்கள் ஒரு டென்ட் இருக்குது. அண்ட் இந்த ரன்னிங் பீஸ் ஒன்று இருக்குது. அண்டு இந்த டோர்லேயும் இருக்குது. அண்ட் நம்ம அண்ணா வந்து இந்த டென்ட் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது கிரைனிங் பிடிச்சி இந்த டென்ட் வந்து எடுத்துனுக்குறாங்க. அதில் இந்த லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டென்ட்டு தான் இது ஃபுல்லாகவே. அந்த டென்ட் மிஷினில் எப்படி எடுக்கிறாங்க அந்த டென்ட்டெல்லாம். இப்போ இந்த ரன்னிங் பீஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ரன்னிங் பீஸ் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ரன்னிங் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளம் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பள்ளம்னா அது உள்ளே போயிருக்காது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ தெளிவாக தெரியாது. இருங்க நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறேன். அண்ட் இந்த இடம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிருக்கு அந்த ரன்னிங் பீஸு. அவ்வளோதான், இந்த ரன்னிங் பீஸ் ஒர்க் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, அது முடிய போகுது. அண்ட் அந்த பெண்டெல்லாம் எடுத்தாச்சு. அந்த ரன்னிங் பீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ உள்ளே இருந்துச்சுன்னு. ஸோ அந்த ரன்னிங் பீஸ் வந்து நம்ம டிங்கர்னா அது ஃபுல்லாகவே பெண்டு எடுத்து இப்போ அது சரி பண்ணிட்டாங்க. இப்போ டிங்கரிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணிக்கிறோம். இந்த கார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக டிங்கரிங் ஒர்க் இருக்குது. ஸோ ரைட் சைடு வந்து அவ்வளோ இல்லை.
டென்ட்டுங்க இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான். இப்போ வந்து டிங்கர் ஒர்க் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க்கு, பெயிண்டிங்கில் பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட் அந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஒர்க்கு. ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க் எதுக்குன்னா, ஸோ நம்ம அண்ணா வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த டென்ட்டு, இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணால் அந்த சின்ன சின்னதாக பள்ளம் இருக்கும். ஸோ அது கவர் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்ட் ஒர்க்கு. இந்த பேஸ்ட் ஒர்க் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை டல் பண்ணணும். ஸோ டல் பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி மிஷினில் டல் பண்ணணும் இது. அதெல்லாம் பேஸ்டெல்லாம் இப்போ நம்ம வச்சாச்சு. அண்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடில். அண்ட் இந்த லெஃப்ட் சைடும் பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து இந்த இன்னும் பேஸ்ட் வேலை இருக்குது. ஸோ அதுவும் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அது இது வந்து இன்னொரு பேஸ்ட் இது. ஸோ அந்த முன்ன பார்த்தது ஒயிட்டு, இது வந்து எல்லோவில் இருக்கும். ஸோ இந்த எல்லோ பேஸ்ட் எதுக்குன்னா, இது வந்து 2வது கோட் இது. ஸோ இந்த 2வது கோட் எதுக்குன்னா, ஸோ நம்ம வந்து ஒயிட் பேஸ்ட் வச்சோம் இல்லையா, ஸோ அந்த ஒயிட் பேஸ்ட்டில் வந்து சின்ன சின்னதாக பள்ளம் இருக்கும். ஸோ அது கவர் பண்ணுறதுக்கு இந்த எல்லோ பேஸ்ட் வச்சு அதுவும் இப்போ டல் பண்ணியிருக்கிறோம். டல் பண்ணி இந்த எல்லோ பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் இந்த எல்லோ பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட்டு கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ கார் ஃபுல்லாக டல் பண்ணியிருக்கிறோம். இந்த எல்லோ பேஸ்ட்டெல்லாம் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ அது தண்ணியால் டல் பண்ணணும். ஸோ தண்ணியில் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக மாஸ் பண்ணணும். ஸோ மாஸ் பண்ணிட்டு ப்ரைமர் ஒர்க் இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கார் ஃபுல்லாக டல் பண்ணின்னுக்கிறோம் தண்ணியில். அண்ட் இந்த கார் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் பார்த்து வந்த காருங்க இது. ஸோ வந்து அந்த அண்ணா பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனல் பார்த்து இந்த கார் வந்திருக்கு. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் எல்லாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் இப்போ முடிஞ்சு, காரும் டல் பண்ணி முடிஞ்சு. இப்போ வந்து கார் ஃபுல்லாக மாஸ் பண்ணும். இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த ரன்னிங் பீஸும் பார்த்துருப்பீங்க. காரோட அவுட்லுக் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் இது. ஸோ ஃபஸ்ட்டு கார் ஃபுல்லாக மாஸ் பண்ணணும். ஸோ மாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ப்ரைமர் ஒர்க் அப்படின்னா, ஸோ நம்ம பேஸ்டெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்டெல்லாம் பார்த்த இடத்துல அண்ட் இந்த கார் ஃபுல்லாக மாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் இப்போ ப்ரைமருக்காக கார் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கார் ஃபுல்லாக மாஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். இப்போ வாங்க ப்ரைமர் எப்படி, இந்த ப்ரைமர்னால் எப்படி என்னன்னா சொல்கிறேன். அண்ட் இந்த ப்ரைமர் எதுக்குன்னா, ஸோ நம்ம இப்போ பேஸ்டெல்லாம் இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பேஸ்டெல்லாம் பார்த்த இடத்துல இந்த ப்ரைமர் ஒர்க் கோட் இருக்குது. அண்ட் இந்த காரில் வந்து இந்த அவுட்லுக் மட்டும்தான் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைமரெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கவர் ஆக போகுதுன்ட்டு. ஸோ இந்த கவர் ஆனதுக்கப்புறம் அந்த சின்னதாக ஸ்பாட் இருக்கும். ஸோ அதுவும் செக் பண்ணிட்டு டல் பண்ணும். அதில் இந்த இடத்துலலாம் பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்த இடம்லாம் இப்போ மறையுது பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைமர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பாட்டுன்னு, ஸோ அந்த ஸ்பாட்னா சின்ன சின்னதாக ஹோல், அது எப்படின்னா அந்த சின்ன சின்னதாக ஒரு சின்ன டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாட்டெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக மறுபடியும் டல் பண்ணணும். இப்போ ப்ரைமர் ஃபுல்லாக அடிச்சாச்சு காருக்கு. அண்ட் இந்த காரோட ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் இந்த அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரோட எங்கெங்கே ஸ்பாட் இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கார் ஃபுல்லாக டல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பாட்னா அந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ரைமர் மேலே இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான் ஸ்பாட்டு.
அண்ட் இந்த கார் ஃபுல்லாக நம்ம டல் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கார் ஃபுல்லாக டல் பண்ணி மாஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங்காக ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து காரோட கலர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணோம். காரோட கலர் வந்து செக் பண்ணிருக்கிறாங்க. அதில் இந்த இடத்துலலாம் இப்போ கார் வந்து மாஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கார் வந்து பூத்துக்கு போகுது. ஸோ பூத்துனா அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாருங்கள். அண்ட் இதுதான் அந்த பூத்து. ஸோ இந்த இடத்துல தான் நிப்பாட்டி ஃபினிஷிங் பண்ணுவோம். இப்போ கார் வந்து பெயிண்டிங் ஒர்க்காக இந்த பூத்தில் வருது. அதுதான் இப்போ கார் வந்து இந்த பூத்தில் இருக்குது இப்போ. அண்ட் இந்த ரன்னிங் பீஸில் ஒரு லைன் வரும். ஸோ அந்த லைனுக்காக இப்போ நம்ம அண்ணா அது மாஸ் பண்ணி அந்த லைனும் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரன்னிங் பீஸ் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால அந்த இடத்துல வந்து லைன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பார்டர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸோ கார் ஃபுல்லாக நம்ம தொடச்சுன்னுக்குறோம். நம்ம கார் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த காரோட பெயிண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த பெயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ கார் வந்து பெயிண்டிங் ஒரு கைன்னு இருக்கு. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கோட்டுன்னு இல்லையா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு கோட்டு தான் இது. இந்த காரோட ஃபினிஷிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஆஃபர்ஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்ஸில். அண்ட் இந்த டிங்கர் ஒர்க், அந்த பெயிண்டிங் ஒர்க், பேஸ்ட் ஒர்க் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் கோட் வந்து முடிஞ்சு இப்போ வந்து செகண்ட் கோட் இது. கார் வந்து இந்த பிரைமரின்னு சொல்லி அதெல்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது கோட் இது. இப்போ வந்து ஃபினிஷிங் அப்படின்னாக்கா ஸோ இந்த இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. ஸோ இந்த கலரோட ஒர்க்கெல்லாம் இன்னும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளியர் கோட்டுன்னுவோம். ஸோ இப்போ வந்து கிளியர் கோட்டு. அண்ட் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுலேயே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. ஸோ இந்த ஸ்ப்ரே பண்ணினுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் பாருங்கள் ஷைனிங் எப்படி தெரியுது. அண்ட் இந்த டோரில் பாருங்கள் இப்போ தான் பண்ணினுக்கிறாங்க. ஸோ அந்த மேல் பீஸ்க்கும் அண்ட் இந்த டோரு இந்த இடத்துல பாருங்கள், அந்த டோருக்கும் இந்த டோருக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இது வந்து கிளியர் கோட்டு. ஸோ பெயிண்ட் பண்ணதுன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிளியர் கோட்னா ஸோ இந்த ஷைனிங் காமிக்கும். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் இன்னும் கிளியர் கோட் ஏற்றலை. ஸோ இந்த இடத்துல வந்து கிளியர் கோட் ஏற்றிட்டாங்க. அதான் இப்போ இந்த கிளியர் கோட்டெல்லாம் ஃபுல்லாக அடிச்சாச்சு. அண்ட் காரோட ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் காரோட பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த காரில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஏதாவது இந்த சின்ன சின்னதாக ஒர்க் இருக்கும். ஸோ அது வந்து டிங்கரிங் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த டோர் ஹேண்டில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பின்னாடி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் அது என்ன இதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் இந்த பெயிண்டிங்கோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இது டேமேஜ் ஆகிருச்சுன்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, நம்ம ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம், எந்த அளவு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த காரில் வந்து ஏதோ ஸ்மெல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம அண்ணா. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பாட்டம் இது. ஸோ இந்த பாட்டம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த பாட்டம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாட்டம் எல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதுதான் இப்போ பாட்டம் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பாட்டம் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மேட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அண்டு காரோட என்னென்ன ஃபிட்டிங் ஒர்க் இருக்கோ ஸோ அதெல்லாம் இப்போ முடிச்சிருவாங்க. அதான் சீட்டும் ஃபிட் பண்ணியாச்சு. காரோட ஃபிட்டிங் ஒர்க் என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கார் வந்து டல் பண்ணணும். ஸோ டல் பண்ணுறதுக்காக இந்த கார் வந்து வாட்டர் வாஷ் இருக்குது.
அதில் இந்த கார் வந்து ரப்பிங் ஒர்க்காக இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இந்த ரப்பிங் ஒர்க் அப்படின்னா ஸோ கார் ஃபுல்லாக இப்போ நம்ம டல் பண்ணணும். இப்போ வந்து கார் ஃபுல்லாக நம்ம டல் பண்ணின்னுக்கிறோம். ஸோ இந்த ரப்பிங் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரப்பிங் ஒர்க் இருக்குது. அவ்வளோக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஷைனிங் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் டல்லாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஷைனிங் தெரியும். அண்ட் இந்த கார் டல் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரப்பிங் ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அது இல்லைங்க இதில். ஸோ இந்த ரப்பிங் போட்ட வீடு வந்து எடுக்கலை. அண்ட் இப்போ கார் வந்து இந்த வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரப்பிங் இது பண்ணோம் இல்லையா, ஸோ முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இந்த கார் டல் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ காரோட ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த கார் வந்து வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட வாட்டர் வாஷ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ காரோட வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம டிங்கர் பெயிண்டிங் ஒர்க் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த காரோட ஃபினிஷிங் எல்லாம் முடிஞ்சிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த காரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்காக போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன்னா ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.